முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னாக்கல அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே நம்ம முகவுரை வரைக்கும் பார்த்துருப்போம், சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா முகவுரை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் அரசியலமைப்பினுடைய அட்டவணைகளை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? அட்டவணைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 8 இருந்தது, இப்போது எவ்வளோ இருக்குது? 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது, சரியா? ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது? ஸோ 8 இருந்தது, இப்போ எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அந்த 12 அட்டவணைகளும் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் கிடைக்கும். பாருங்கள், அட்டவணை 1, அட்டவணை 1ல் என்ன இருக்குது அப்படின்னு அப்படின்னாக்கல இந்தியாவின் எல்லைகள் மற்றும் நிலங்கள். இந்தியாவின் சரியா? ஸோ மாநிலம், இந்தியாவின் மாநிலம் மற்றும் அதன் எல்லைப்பகுதிகள், சரியா? மற்றும் அதன் எல்லைப்பகுதிகள் அதுதான் அட்டவணை 1. அட்டவணை 1ல் என்ன இருக்கு? இந்தியாவின் மாநிலம் மற்றும் எல்லை பகுதிகள். அட்டவணை 2ல் என்ன இருக்கு அப்படின்னாங்க? அட்டவணை 2 ஊதியம் தொடர்பானவை, ஊதியங்கள் தொடர்பானவை அல்லது சம்பளம், சரியா? அல்லது என்னது? சம்பளம். யாருக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதிகள், சிஏஜி, இது போல, சரியா, இந்திய அரசியலமைப்பில் யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான சம்பளங்கள் தொடர்பானவை. ஸோ இது ஊதியங்கள் தொடர்பானவை அட்டவணை 2ல். அட்டவணை 3ல் என்ன இருக்கு? அட்டவணையில் 3ல் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ ஒன்று என்ன சொன்னோம்? இந்தியாவின் மாநிலம் மற்றும் எல்லை பகுதிகள். 2ல் ஊதியம் மற்றும் என்னது? சம்பளம். 3ல் அப்படின்னா பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. யாருக்கான உறுதிமொழி அப்படின்னா இதுதான், சரியா? ஸோ நம்ம ஆட்சி செய்யக்கூடிய அமைச்சர்கள், பிரதமர், ஸோ இவங்களுக்கான பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியதுதான் என்ன அப்படின்னா அட்டவணை 3, சரிங்களா? அடுத்து அட்டவணை 4. அட்டவணை 4 என்ன அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை. ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை, சரியா? ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை. ஸோ இதுதான் முதல் 4 அட்டவணை, சரிங்களா? இந்த முதல் 4 அட்டவணையை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அட்டவணைகளை எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம டிஎன்பிசி எதுக்காக படிக்கிறோம்? ஒரு வேலை வேணும், சரிங்களா? அந்த அந்த ஒரு வேலைக்காக தான் என்ன பண்ணுறோம், சரியா? ராப்பகல் பாராமல் என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். ஸோ இதை எளிமையாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அதே ஷார்ட்கட்டை பயன்படுத்தி ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த நிலத்தில், சரியா, அதான் மாநிலம், இந்தியாவின் நிலம் மற்றும் எல்லை பகுதிகள், அல்லது மாநிலம் கொடுத்தாலும் ஓகே தான். இந்தியாவின் நிலம் மற்றும் எல்லை பகுதிகள் அல்லது மாநிலம் கொடுத்தாலும் என்னதான் ஒன்று. இந்த நிலத்தில் நான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? பதவி பிரமாணம் எடுக்கணும், சைன் பண்ணணும், சரியா? டிஎன்பிசி அலுவலகத்தில் போய் சைன் பண்ணுறோமா? சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் தான் ராஜா, என்னது? ராஜா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நிலத்தில் நான் சம்பளம் வாங்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல பதவி பிரமாணம் எடுக்கணும். பதவி பிரமாணம் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னது? நான் தான் ராஜா அப்படின்னு பண்ணலாம், எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அட்டவணை 1 என்ன சொல்றது? இந்தியாவின் நிலம் மற்றும் எல்லை பகுதிகள். 2 ஊதியம் மற்றும் சம்பளம், சரிங்களா? அடுத்து அட்டவணை 3ல் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. அட்டவணை 4ல் ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை பற்றி கூறுகிறது, சரியா? இது 4ஐயும் ஈஸியாக நம்ம என்ன முடியும்? ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து அட்டவணை 5ல் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அட்டவணை 5 அட்டவணை 5ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை 5ல் வந்து எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். இந்த எஸ்சி எஸ்டி பகுதிக்கு நிர்வாகம் எப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் தவிர. அது என்ன சார் ஏடிஎம் அப்படின்னா அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா, இந்த 4 மாநிலங்கள் தவிர எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். அடுத்து அட்டவணை 6ல் என்ன இருக்கு? அட்டவணை 6ல் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம்.
இது என்னது? ஏடிஎம் ஸ்கொயர் மட்டும். ஏடிஎம் ஸ்கொயர் மட்டும் அப்படின்னா இது அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா, அது மட்டும் அந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். சரிங்களா? இப்போ இதுல இந்த 4 மாநிலங்கள் தவிர எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். இது 4 மாநிலங்கள் மட்டும் என்னது? சரியா? எஸ்சி எஸ்டி பகுதி நிர்வாகம். இந்த இதில் அப்படின்னா ஒரு 10 மாநிலங்கள் இருக்கும், இதில் ஒரு 4 மாநிலங்கள், மொத்தம் 14 மாநிலங்கள் என்னது இதில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து அட்டவணை 7. அட்டவணை 7 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 7 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அட்டவணை 7 பட்டியல். அட்டவணை 7 என்னது? பட்டியல். அட்டவணை 7 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட்டியல், பட்டியல் அல்லது அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு. சரிங்களா? அட்டவணை 7 என்ன இருக்கு? பட்டியல். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. அட்டவணை 7 வந்து இது எது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அட்டவணை 7 எது இடம்பெற்றிருக்கு? பட்டியல் அல்லது என்னது? அதிகார பகிர்வு. சரியா? இது எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது 1935 அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. பட்டியல் எங்கிருந்து பெறப்பட்டது? 1935 அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பட்டியல், மத்திய பட்டியல், அடுத்து மாநில பட்டியல், மாநில பட்டியல், அடுத்து பொது பட்டியல், பொது பட்டியல். சரி, இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இந்த 3 பட்டியலா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப எதுக்கு சார் இந்த 3 பட்டியலா பிரிச்சிருக்கோம்? இப்போ இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா, முன்பு. சரிங்களா? முன்பு. இப்போ தற்போது என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். தற்போது. சரியா? முன்பு இதுல சரிங்களா உங்களுக்கு 97 சரியா பட்டியல் அதிகாரங்கள், துறைகள் பிரிக்கப்பட்டிருந்தது. தற்போது 100 வரைக்கும் இருக்கு. தற்போது எவ்வளவு இருக்கு? 100 இருக்கு. அடுத்து மாநில பட்டியல முன்னாடி 66 இருந்தது, இப்போ என்னது 61 இருக்கு. முன்னாடி 66 இருந்தது, என்னது இப்போ 61 இருக்கு. பொதுப்பட்டியல முன்னாடி 47 இருந்தது, இப்போ 52 இருக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு? 52 இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் தற்போது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பொதுப்பட்டியல தற்போது எத்தனை அதிகாரங்கள் அல்லது எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 52. மாநில பட்டியல இப்போ எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 61. சரிங்களா? சரி, இந்த வெறும் பட்டியல் என்ற வார்த்தை கேட்டா நீங்க என்ன எழுதணும்? 1935 அரசு சட்டம். அடுத்து பொதுப்பட்டியல் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது ஆஸ்திரேலியா. சரியா? பொதுப்பட்டியல் பெறப்பட்ட நாடு என்னது? ஆஸ்திரேலியா. வெறுமனே பட்டியல் அல்ல அதிகாரம்னா 1935 சட்டம். சரி, இப்போ மாநில பட்டியலிருந்து சரியா ஒரு 5 துறைகளை நீக்கினாங்க இல்லையா? அந்த 5 துறைகளை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலுக்குள்ள வச்சுட்டாங்க. பொதுப்பட்டியலுக்குள்ள என்ன பண்ணாங்க? வச்சுட்டாங்க. ஸோ இது எப்போ மாத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் 1976ல் என்ன பண்ணாங்க? சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976ல் என்ன பண்ணாங்க? ஒரு 5 துறைகளில் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. அப்படி மாற்றும் போது என்னென்ன துறைகள் எல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா, 1 கல்வி. சரியா? 2 காடு. சரியா? அடுத்து 3 காட்டு விலங்கு மற்றும் பறவை. காட்டு விலங்கு மற்றும் என்னது? பறவை. ஸோ இது காட்டு விலங்கு மற்றும் என்னது? பறவைகளை என்ன பண்றாங்க? சேர்க்கிறாங்க. அடுத்து 4 சரியா எடை மற்றும் அளவீடு. எடை மற்றும் அளவீடு. ஸோ இது மாத்துறாங்க. அடுத்து 5 சரியா நீதித்துறையை மாத்துறாங்க. நீதித்துறையை என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரியா மாற்றப்பட்ட துறைகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். மாற்றப்பட்ட துறைகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்னது? கல்வி, காடு, காட்டு விலங்கு மற்றும் பறவை, எடை மற்றும் அளவீடு, நீதித்துறை. ஸோ அந்த எடை மற்றும் அளவீடுக்கு பதிலாக வேற என்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கலப்படம் அப்படின்னு பயன்படுத்தலாம். கலப்படம். சரியா? கலப்படமும் எதுதான்? ஸோ அந்த 4 தான் வரும். சரியா? கல்வியை மாத்திட்டாங்க, அதனால தான் நம்ம என்ன எழுதுறோம்? சரிங்களா? ஆசிரியர்கள் வந்து டெட் எழுதுறாங்க. சரியா? மாணவர்கள் வந்து நீட் எக்ஸாமு, சரியா அது மாதிரி எக்ஸாம் எல்லாம் என்னது கட்டாயமாக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா
பொது பட்டியலில் இருக்கிறது. ஏன் சார் இப்படி கட்டாயமாக்கணும் அப்படின்னா, மத்திய பட்டியல்னா 100 துறைகள் இருக்கா, இந்த 100 துறைகள் மீது மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றும், மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியாது. சரியா, அவங்களுக்கு முழு பவர் அந்த 100 துறைகளுக்கு அவங்க மட்டும் தான் பவர். அதே 61 துறைகளுக்கு யாருக்கு பவர்? மாநில அரசுக்கு பவர். சரியா, மாநில அரசு அந்த துறைகள் மீது என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். அடுத்து பொதுப்பட்டியலில் மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ சட்டம் இயற்றலாம். மத்திய அரசோ அல்லது மாநில அரசு என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். ஆனா இதுல சரியா மத்திய அரசுடைய அதிகாரம் தான் செல்லும். ஒரே துறையின் கீழ் 2 அரசுகளும் மத்திய அரசு மாநில அரசு சட்டம் இயற்றப்பட்டால் மத்திய அரசு சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் மட்டும் தான் என்னது சரியா செல்லுபடி ஆகும். சரிங்களா, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அட்டவணை 7. அட்டவணை 7 ரொம்ப முக்கியமானது. பட்டியல் எங்கிருந்து பெறப்பட்டது? 1935. இதுல எத்தனை வகையான பட்டியல் இருக்கு? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். சரியா, ஸோ தற்போது முன்பு அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த சட்டத்திருத்தப்படி 5 துறைகளை மாத்தினாங்க? 42வது சட்டத்திருத்தம் 1976. என்னென்ன துறைகள் மாத்தினாங்க? கல்வி, காடு, காட்டு விலங்கு மற்றும் பறவை. சரிங்களா, அடுத்து எடை மற்றும் அளவீடு, நீதித்துறை. இந்த 5 துறைகள் தான் என்னது மாற்றப்பட்ட துறைகள். பொதுப்பட்டியல் பெறப்பட்ட நாடு ஆஸ்திரேலியா. வெறுமனே பட்டியல் அப்படின்னு சொன்னாங்களே 1935 அரசு சட்டம். அவ்வளவுதாங்க. இதுதான் பட்டியல் 7 இருக்கக்கூடியது. இது இல்லாம வெறுமனே சரியா பட்டியல் எந்த அட்டவணையில் இருக்குன்னு கேட்பாங்க. பட்டியல் எந்த அட்டவணையில் இருக்கு? 7வது அட்டவணையில் இருக்கு. அவ்வளவுதாங்க, 7வது அட்டவணையில் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து அட்டவணை 8. அட்டவணை 8. அட்டவணை 8ல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அட்டவணை 8ல் சரியா மொழிகள். சரியா, இந்திய மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளை பற்றி சொல்லக்கூடியதா என்ன அப்படின்னா அட்டவணை 8. சரியா, அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகளை பற்றி சொல்லக்கூடியதா என்னது மொழிகள். ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது அப்படின்னு அப்படின்னா 15 இருந்தது. ஆரம்பத்தில் எத்தனை இருந்தது? சரியா, சாரி 18 மொழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் சேர்த்துனாங்க. சரிங்களா, சரி 14 மொழிகள் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சேர்த்துனாங்க ஒரு 8 மொழிகள். அந்த 8 மொழிகள் என்னென்ன அப்படின்னாலும் பின்னாடி பார்ப்போம். அதுதான் நமக்கு முக்கியமானது. சரிங்களா, சரி. ஸோ 15வது மொழி. 15வது மொழி. ஆரம்பத்தில் எத்தனை மொழிகள் இருந்ததுன்னு சொன்னோம்? சரிங்களா, 14 மொழிகள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னோம். இப்போ 15வது மொழியாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா சிந்தி மொழி. சிந்தி மொழி தான் சேர்த்துனாங்க. இது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு அப்படின்னா சரிங்களா 21வது சட்ட திருத்தம் 1967. 21வது சட்ட திருத்தம் 1967 என்ன பண்ணாங்க, சேர்த்துனாங்க. சரிங்களா, அடுத்து 16, 17, 18 இந்த 3 மொழி சேர்த்தாங்க. சரியா, என்னென்ன மொழி? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இந்த 3 மொழிகள் என்னது சேர்த்தாங்க. இது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 71வது சட்ட திருத்தம் 1992. 71வது சட்ட திருத்தம் 1992 என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க. அடுத்து 19, 20, 21, 22வது மொழி. சரியா, மொழிகள். இது என்ன சேர்த்தாங்க அப்படின்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. ஸோ இந்த 4 மொழிகள் சேர்த்தாங்க. இந்த 4 மொழிகள் என்ன பண்ணாங்க, சேர்த்தாங்க. போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி. அப்போ 19ஆம் மொழி என்னது போடோ, 20வது மொழி டோக்ரி. சரியா, கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழி என்னது, ஸோ சாந்திலி என்ற மொழிகள் என்னது சேர்க்கப்பட்டது. இதுதான் கேட்பாங்க. சரியா, 22வது சேர்க்கப்பட்ட மொழி என்னது, சாந்திலி. 15வது கேட்கப்பட்ட மொழி என்னது, சிந்தி அப்படின்னு கேட்பாங்க. இது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 92வது சட்ட திருத்தம் 2003. 92வது சட்ட திருத்தம் 2003 என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. சரிங்களா சார், இது எப்படி சார் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியும். சரிங்களா, ஸோ பாருங்க, சிந்தி 21, 67 ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தி 21, 67 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 16, 17, 18. சரியா, ஸோ கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இது இங்கிருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நேற்று கொடுத்த மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நேற்று கொடுத்த மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 71, 92, அதாவது 1, 2, 3 மொழி சேர்த்தாங்க. 1, 2, 3 மொழி சேர்த்தாங்க. சரிங்களா, 1, 2 எத்தனை மொழி, 3 மொழி சேர்த்தாங்க. அடுத்து
இது இப்போ 21 71 கூட்டினா எவ்வளோ 92. அப்போ 92 2 3 2 3 4 மொழி சேர்த்துனாங்க. 2 3 4 மொழி சேர்த்துனாங்க. 2 3 4 மொழி சேர்த்துனாங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கிறத எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது தான், அதுதான் நம்ம டிஎன்பிசியில் என்ன பண்ண போகிறோம், பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? இது இங்கே இந்த 15வது மொழிக்கு அங்கீகாரம் அளித்த குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா இங்கே இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அங்கீகாரம் அளித்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இங்கே யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேன் தான் என்னது அங்கீகாரம் அளித்தார். சரியா? ஜாகிர் ஹுசேன் தான் என்னது அங்கீகாரம் அளித்தார். இதுக்கு அங்கீகாரம் அளித்த குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா இவர் தான் என்ன பண்றாரு, அங்கீகாரம் அளிக்கிறார். அடுத்து இங்க அடுத்த மொழிக்கு அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் தான் என்னது அப்துல் கலாம் என்னது அங்கீகாரம் அளிக்கிறார். சரிங்களா? இந்த மொழிகளுக்கு அங்கீகாரம் வழங்கியவர் யாரு, அப்துல் கலாம் அவர்கள் தான் என்னது அங்கீகாரம் கொடுக்கிறார். ஸோ உங்களுக்கு இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குங்க, அதுல எந்தவித மாற்றமும் இல்லாதது. 15வது மொழி என்னது சிந்தி. சரிங்களா? கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழி சாந்திலி. சரிங்களா? அடுத்து சிந்தி மொழிக்கு அங்கீகாரம் அளித்தவர் யாரு, ஜாகிர் ஹுசேன். சரியா? கொங்கணி மணிப்புரி நேபாளி யாரு, சங்கர் தயாள் சர்மா. அடுத்து போடோ டோக்ரி மைதிலி சாந்திலி இதுக்கு அங்கீகாரம் அளித்தவர் யாரு, அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா? ஸோ எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதை தவிர வேற என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா மொழிகள் தொடர்பாக வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். மொழிகள் தொடர்பாக வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்திய அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது கேட்பாங்க, அலுவல் மொழி சட்டம், இந்திய அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மொழி சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1963 அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 1963 அலுவல் மொழி சட்டம்னு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியா 1950 என்ன நடக்குது அப்படின்னாக்கல குடியரசு ஆகிறது. அன்றைய நாள்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கல இந்தியும் ஆங்கிலமும், சரியா, இந்தியும் ஆங்கிலமும் நாடாளுமன்ற அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியும் ஆங்கிலமும் நாடாளுமன்ற அலுவல் மொழியாக தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருடங்களுக்கு அப்படின்னா 15 வருடங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருடங்களுக்கு தொடரும், 15 வருடங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க அவங்க எப்போ கொடுத்துருக்கணும், 65 தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அலுவல் மொழி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியும் ஆங்கிலமும் என்ன பண்ணும், அலுவல் மொழியா என்னது, இந்தியும் ஆங்கிலமும் அலுவல் மொழியா என்ன பண்ணும், தொடர்ந்து என்ன பண்ணும் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால வரையின்றி என்ன பண்ணும், தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. சரியா? இது இல்லாம அந்தந்த சட்டப்பேரவைகள் தொடர்பாக என்ன பண்ணலாம், அந்தந்த தாய்மொழியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டப்பேரவைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ வேற என்ன கொஸ்டின் இருக்கலாம் அப்படின்னா நாடாளுமன்ற அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு கேட்கலாம். நாடாளுமன்ற அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி அப்படின்னா 120 விதி. என்னது 120. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் விதியெல்லாம் படிக்க வேண்டியதான் நம்ம வேலை, விதியெல்லாம் படிப்போம். சரிங்களா? ஸோ நாடாளுமன்ற அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது 120. இதே சட்டப்பேரவை அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது அப்படியே இந்த 2 மட்டும் முன்னாடி எடுத்துக்கோங்க, 210. சரியா? சட்டப்பேரவை அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது 210. நாடாளுமன்ற அலுவல் மொழியை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது 120. சரிங்களா? எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, வேற என்ன அப்படின்னா இப்போ மாநிலத்துடைய அலுவல் மொழி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுடைய அலுவல் மொழி என்னது, தமிழும் ஆங்கிலமும் சேர்த்து பயன்படுத்துறோம். இது போல வேற எந்தெந்த மாநிலங்கள் இது மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னா சரியா, ஆங்கிலத்தையே அலுவல் மொழியாக கொண்ட இந்திய மாநிலம் அப்படின்னா அது நாகாலாந்து. ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக கொண்ட இந்திய மாநிலம் என்னது, நாகாலாந்து. இதே போல சமஸ்கிருதம் செய்யறாங்க. சரிங்களா? அதே போல உருது செய்யறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த மாநிலங்கள் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சில ஒர்க் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கமாண்ட்ல என்ன அப்படின்னு தெரிவிங்க. சரியா? உருதை அலுவல் மொழியாக கொண்ட இந்திய மாநிலங்கள் எது, சரியா? ஸோ சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக கொண்ட இந்திய மாநிலங்கள் எது, சரிங்களா? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
சரிங்களா? அடுத்து இப்போ அட்டவணை என்ன பார்த்துட்டோம், நம்ம 8 வரைக்கும் என்னது பார்த்துட்டோம். அட்டவணை 9. அட்டவணை 9 என்ன அப்படின்னா, சரியா, நிலங்கள் சம்பந்தமானது, நில சீர்திருத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நில சீர்திருத்தம், நில சீர்திருத்தம், நில சீர்திருத்தங்கள் தொடர்பானவை. சரிங்களா? இதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நில சீர்திருத்தங்கள் தொடர்பானவை. இதுதான் 1வது சட்ட திருத்தம். முதல் சட்ட திருத்தமே இதுதாங்க, 1வது சட்ட திருத்தம். ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தமே என்னதான், இதுதான். ஸோ இந்த சட்டத்திருத்தம் 1வது சட்டத்தின் அடிப்படை இதெல்லாம் என்ன பண்ணாங்க, அட்டவணை 9 இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இப்போ முன்னாடி இருந்த 8 என்னது ஆரம்பத்திலே இருந்தது, இதுக்கப்புறம் வர 4 என்னது புதுசாக சேர்த்தது. ஸோ 9வது அட்டவணை சேர்ப்பு. இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இதுல மொத்தம் இந்த சட்டத்தில் மொத்தம் 284 சரியா, ஸோ உள்ளடக்கங்கள் வைக்கப்பட்டுள்ளன. 284 உள்ளடக்கங்கள் இதுக்குள்ள என்ன பண்ணாங்க வச்சிருக்காங்க. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான சட்டங்களை வைத்துள்ள அட்டவணை அப்படின்னா நில சீர்திருத்தங்கள் தொடர்பானவை. உங்களுக்கு நீங்க படிக்கிறதுல வேற எதுவும் எந்த அட்டவணையில் இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தயவுசெய்து 9வது அட்டவணைன்னு எழுதிருங்க. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தங்கள், இந்த மன்னர் மானியம்லாம் ஒழித்தாங்க இல்லையா, ஜமீன்தார் முறை சரியா, இந்த ஜமீன்தார் முறை, இந்த மாதிரி நில சீர்திருத்தங்கள் தொடர்பான எல்லாமே இதில் தான் வச்சிருக்கோம். ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தவர் யாரு, காரன் வாலிஸ் பிரபு. சரியா? ஸோ அதில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒழிச்சிட்டாங்க. வேற என்ன ஒழிச்சிட்டாங்க, மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. மன்னர் மானியங்கள் ஒழிப்பு, மன்னர் மானியம் ஒழிப்பு. மன்னர் மானியம் ஒழிப்பு எப்போ நடந்தது, 1971. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். மன்னர் மானியம் எப்போது ஒழிக்கப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் தான் மன்னர் மானியத்தை ஒழிச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் தான் என்னது மன்னர் மானியத்தினது, மன்னர்களுக்கு மானியம் கொடுக்கப்பட்டது, உதவித்தொகை கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தினாங்க. இதுவும் எங்கே தான் இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. அதை விட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா, தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு ரொம்ப சிறப்புங்க. இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு எவ்வளவு இடஒதுக்கீடு தருகிறது, 69% இடஒதுக்கீடு தருகிறது. வேற எந்த மாநிலங்களும் அதில் செய்யறதில்ல. ஏன் அப்படின்னா, ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னது, இடஒதுக்கீடு எப்போதும் 50% தாண்டக்கூடாது, 50%க்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. 50% நம்ம கடக்கக்கூடாது. ஸோ ஆனால் இடஒதுக்கீடு நம்ம எத்தனை கொடுக்குறோம், தமிழ்நாடு அரசு 69% இடஒதுக்கீடு கொடுக்கிறது. இதை செஞ்சவங்க யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார். ஸோ இதையும் நம்ம எதுக்குள்ளதான் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 9வது அட்டவணைக்குள்ள தான் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த அட்டவணையை நம்மளால திருத்த முடியாது. சரியா, அரசியலமைப்பின் திருத்தத்துக்கு என்ன முடியாது, உட்படுத்த முடியாது. சரியா, அரசியலமைப்பு திருத்தத்துக்கு என்ன முடியாது, உட்படுத்த முடியாது. இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது யாராலையும் என்ன முடியாது, மாற்ற முடியாது. இப்போ கேட்கலாம், எந்த அட்டவணையில வந்து அரசியலமைப்புக்கு உட்படாத வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, 9வது அட்டவணை. நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன செய்யணும், இதில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். யாரும் அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்போ தமிழ்நாடுடைய 69% இடஒதுக்கீடு மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன், இது ஹைகோர்ட்டோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டை கூட கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா அது 9வது அட்டவணையில் இருக்குது. அப்போது திருத்தத்திற்கு உட்படாத அனைத்து சட்டங்களும் எதில் வைக்கப்பட்டிருக்கோம், 9வது அட்டவணையில். இங்கே ஒரே வார்த்தையிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது போல் நிறைய இருக்குங்க. சரியா, சிறப்பு காவல் படை சட்டங்கள், சரிங்களா, இது போல் நிறைய சட்டங்கள், மொத்தம் அது போல் எத்தனை இருக்குது, 284 சட்டங்கள் இதில் வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து இப்போ அட்டவணை 10 என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த அட்டவணை 9 மட்டுமே படித்தாவே நிறைய படிக்கலாம், அவ்வளோ இருக்குது. 284 சட்டங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அரசியலமைப்புக்கு சரியா திருத்தத்துக்கு உட்படாத சட்டங்கள் எதில் வைக்கப்பட்டுள்ளது, அட்டவணை 9 வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து அட்டவணை 10. சரியா, அட்டவணை 10 என்ன அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டம். ஸோ இது திரும்ப உங்களுக்கு இதாங்க கேட்பாங்க, அட்டவணை 10 என்ன இருக்குன்னு கேட்பாங்க, அல்லது கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் இருக்குன்னு கேட்பாங்க. திரும்ப அதான் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா 52வது சட்ட திருத்தம் 1985 கொண்டு வரப்பட்டது. 52வது சட்ட திருத்தம் 1985 என்னது கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கட்சியின் சார்பாக ஒருத்தர் போட்டியிட்டு அந்த சின்னத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்ற பின்பு அடுத்து கட்சிக்கு என்னது மாறுதல் தான் என்னது கட்சி தாவல் அப்படின்னு சொல்றோம். அப்படி தாவும் போது என்ன பண்ணுவாங்க, அவருடைய பதவி பறிக்கப்படும். இந்த சட்டத்தின்படி
கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அந்த பதவி என்னது பறிக்கப்படும். உதாரணத்துக்கு அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா, ஒருவர் ஏணி சின்னத்தில் நிற்கிறாரு. இது ஒரு ஏணின்றது ஒரு கட்சி. சரியா, எஸ்எம்கே கட்சி அப்படின்னு வச்சுப்போம். சரியா, அடுத்து வேற என்னென்ன, அடுத்து ஒரு கட்டில் அல்லது பல்ப் இருக்கிற மாதிரி ஒன்று வச்சுப்போம். பல்ப் இருக்கிற ஒரு கட்சி இருக்கு. சரியா, இது பிஎஸ்கே கட்சி அப்படின்னு வச்சுப்போம். சரியா, ஒருத்தர் இந்த கட்சியில ஏணி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றுட்டு அடுத்த கட்சிக்கு வெற்றியெல்லாம் பெற்ற பின்னாடி அடுத்த கட்சிக்கு மாறுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது கட்சி தாவல் அப்படின்னு சொல்றோம். கட்சி தாவல் அப்படின்னு சொல்றோம். அவரு இந்த தடை சட்டத்தின்படி என்னது அவருடைய எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ எதுவாக இருந்தாலும் அந்த பதவி என்ன பண்ணும் பறிக்கப்படும். அதுக்கு சில ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த எஸ்எம்கே கட்சியோட கொறடா என்ன பண்ணுவார் அப்படின்னா சபாநாயகர்கிட்ட முறையிடுவார். இது மாதிரி அவர் கட்சி தாவிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. சரிங்களா, சபாநாயகர் ஏன் எதுக்காக நீ கட்சி போன அதுக்கு முழு விளக்கங்கள் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த 15 நாள் அவருக்கு விளக்கம் தரல அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பிஓவோ தான் இது தகுதி நீக்கம் செய்யலாம். ஸோ அதனால தான் சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கோ இல்லையான்னு தெரில. ஆனால் பாலிட்டிக்கும் சரியா கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் டெய்லி பேப்பர் படித்தாவே நீங்கள் இதை பாதி புரிஞ்சுக்கலாம். சரியா, இது படிச்சுட்டு அதோடு நீங்கள் படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் எப்போவுமே இது படிக்கும்போது என்னது அதை சேர்த்து படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து படிக்கிறது என்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க சார். இதில் ஒரு 100 பேர் இருக்காங்க. சரிங்களா, இதில் ஒரு 50 பேர் இந்த கட்சிக்கு போயிட்டாங்க. ஏணிச்சத்தில் நின்று தான் வெற்றி பெற்றாங்க. சரியா, ஆனால் ஒரு 50 பேர் இப்படி போயிட்டாங்க அப்படின்னா இது கட்சி தாவல் கிடையாது, கட்சி பிளவு அப்படின்னு சொல்கிறோம். சரியா, என்ன சொல்கிறோம், கட்சி பிளவு அல்லது உடைப்பு. இப்போ கட்சி தாவல் சட்டத்தை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா பயன்படுத்த முடியாது. சரிங்களா, ஸோ அதில் என்ன இருக்காங்க அதில் பாதி பேர் போகிறாங்க அப்படின்னா அது என்னது கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் என்னது வராது. இல்லை ஒருத்தரோ 2 பேரோ போகிறாங்களா அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் என்னது வரும். சரிங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கல அட்டவணை 10 இருக்கக்கூடியது கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா, அடுத்து அட்டவணை 11 பார்க்க போகிறோம், பஞ்சாயத்து ராஜ் அட்டவணை. இந்த பஞ்சாயத்து ராஜ் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 73வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வரப்பட்டது. 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கொண்டு வரப்பட்டது. இதில் மொத்தம் எத்தனை விதிகள் இருக்கு அப்படின்னு அப்படின்னாக்கல 243 243 ஓ வரைக்கும் இதில் இருக்கு. சரியா, 243 243 ஓ வரைக்கும் இதில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து அப்படின்னா மொத்த இனங்கள் அல்லது பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதில் மொத்தம் 29 இனங்கள் இடம்பெற்றுள்ளது. எத்தனை இனங்கள்? 29 இனங்கள் என்னது இடம்பெற்றுள்ளது. அடுத்து சரியா, ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ் எப்போது நடைமுறைக்கு வந்து அப்படின்னா ஏப்ரல் 24 1992. சரியா, ஸோ சாரி 93 ஏப்ரல் 24 1993 என்னது நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஏப்ரல் 24 தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, பஞ்சாயத்து ராஜ் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏப்ரல் 24. எதுக்காக? அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா, இதை விட இன்னும் நம்ம டெப்த்தாக பஞ்சாயத்து ராஜுக்குள்ளே போய் அது என்ன, அந்த விதி என்ன எல்லாமே படிக்க போகிறோங்க. சரியா, தொடர்ந்து இணைந்திருங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏப்ரல் 24 என்னது பஞ்சாயத்து ராஜ் தினம். உள்ளாட்சி தினம் என்னைக்கு? நவம்பர் 1 தான் என்னது உள்ளாட்சி தினம். நவம்பர் 1 என்னது உள்ளாட்சி தினம். ஸோ இதில் 2 ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஏப்ரல் 24 என்னது பஞ்சாயத்து ராஜ் தினம், நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா அட்டவணை 12. அட்டவணை 12 என்ன இருக்கு அப்படின்னா நகராட்சி அமைப்பு. சரிங்களா, இது என்ன அப்படின்னா 74வது சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்தாங்க. சரியா, இதோட விதிகள் அப்படின்னா விதி 243 பியிலிருந்து 243 ZT வரை பி, அடுத்து PG. சரிங்களா, ஜி வரை 243 பி முதல் 243 ZG வரை என்னது இடம்பெற்றுள்ளது. இதில் மொத்தம் இனங்கள் அப்படின்னு அப்படின்னா 18. எத்தனை இனங்கள் இடம்பெற்றுள்ளது? 18. சரிங்களா, ஸோ இதை வேற என்ன நாம் சொல்றோம் அப்படின்னா நகராட்சி அமைப்பை நகர்பாலிகா அப்படின்னு சொல்றோம். நகர்பாலிகா. இந்த நகர்பாலிகா மசோதாவை யார் கொண்டு வந்தார் அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நகர்பாலிகா மசோதா யாரால் கொண்டு வரப்பட்டது? சரிங்களா, ராஜீவ்காந்தி அவர்களால் என்னது கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்ற முடியல.
ஸோ அதனால் அது என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நகர்பாலிகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க, நகர்பாலிகா எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னது இது, 12வது அட்டவணையில். சரிங்களா. ஸோ 74வது சட்ட திருத்தம் 1992, 243 Pயிலிருந்து 243 ZG வரை மொத்த இனங்கள் எத்தனை, 18. சரிங்களா. இப்போ இந்த இனங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். 29 18 எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது, எதுக்கு அப்படின்னா இங்கே 3னா 3 ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 4 + 4 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. மற்றதெல்லாம் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல இந்த பஞ்சாயத்து ராஜ் வரணும், அடுத்து என்னது நகராட்சி. அப்போ 73 74 71 72 73 74 எல்லாமே எந்த வருஷம், 92 தான். 71வது சட்ட திருத்தம், 72வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் எல்லாமே எந்த வருஷம் தான், 92 தான். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா. சரி. ஸோ இது சரிங்களா. இதை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக படிப்போம். இப்போதைக்கு அட்டவணைகள் கொடுத்துருக்கோம். அட்டவணைகளில் இது வரைக்கும் படித்தவங்க தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ படிச்சுட்டே இருக்கலாம். எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்தே இருங்கள். ஸோ அப்படி இணைந்திருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா வகுப்புகளும் என்னது ரொம்ப எளிமையாக என்னது கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொசீஜராகவும் கிடைக்கும், எது படித்தா எது படிக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதலும் இருக்கும். ஸோ அப்போ என்னது நீங்கள் படிக்க வேண்டிய காலங்கள் ரொம்ப குறைவாக என்ன பண்ணலாம், குறைஞ்ச காலத்திலே என்னது நிறைய விஷயங்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.